வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டா சொன்னனே யாருக்கு தான் பிடிக்காது, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் இல்லை. ஜிகர்தண்டா சாப்பிட்றது சில பேர் சம்டைம், அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி மதுரையில் தான் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக ஜிகர்தண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன், அந்தளவுக்கு டேஸ்ட் எல்லாரையும் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ப்ராப்பர் ஸ்டைல், ஒரிஜினல் ஸ்டைலில் ஜிகர்தண்டா, பர்டிகுலராக அந்த பாதாம் பிஸ்னி, அதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறோம், பாலில் எப்படி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு சில்லுன்னு ஒரு சூப்பரான ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாமா. ஜிகர்தண்டாக்கு தேவையான பொருட்கள்: ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர், சர்க்கரை 11 டேபிள் ஸ்பூன், பாதாம் பிஸ்னி 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் குக்கிங் க்ரீம் 500 ml, நன்னாரி சர்பத் 1.5 டீஸ்பூன், ஸ்வீட் கோவா 100 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் ஜிகர்தண்டா. அதுவும் பர்டிகுலராக மதுரைக்கு போனால் சாப்பிடாமல் வரமாட்டோம். அந்த ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சர்க்கரை 7 to 8 டேபிள் ஸ்பூன் இந்த வெசல்ஸில் போட்டிருக்கோம். போடும்போது தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காகன்னா, அந்த சர்க்கரை கேரமல் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றினா கலர் மாறும், உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்காது. அது மட்டும் இல்லை, ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன். இந்த சர்க்கரை நீங்கள் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 7 to 8 நிமிஷத்தில் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணால், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த டெம்பரேச்சர் டவுன் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 1 லிட்டர் பால் போட்டிருக்கோம். பால் யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஃபேட் மில்க் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுற டின் பால் யூஸ் பண்ண விடாம். அப்போ தான் ஆடை நல்லா கொடுக்கும். அதனால தான் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அந்த டைமில் அந்த சைடில் ஆடை வரும் பார்த்தீங்களா, அந்த ஆடையை நல்லா எடுத்து விடுங்க. திருப்பியும் பால்லே போட்டு நல்லா குக் பண்ணுறோம். அதாவது 1 லிட்டர் பால் 600 ml வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடணும். அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை இதில் எடுத்து ஆட் பண்ணுறீங்க. இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணால் உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் அந்த டேஸ்ட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கரெக்டாக அந்த கலர் சூப்பராக வந்திருக்குல்ல. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த சுகர் சிரப்பு ஓவர் குக் பண்ணால் உங்களுக்கு கேரமல் டேஸ்ட் வந்துடும். அந்த கேரமலுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணால் கசப்பு தன்மை வந்துடும். இதுக்கப்புறம் சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த சர்க்கரை போட்ட பிறகு நல்லா செக் பண்ணுங்கள், இனிப்பு தன்மை போதுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பால் ஒரு டெக்ஸ்சர், ஸ்மூத்தான ஒரு திக்கான டெக்ஸ்சர் வேணும்ல, அதனால பால் கோவா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பிளெயின் கோவா தான் ஆட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி பிளெயின் கோவா நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன் நிறைய பேர் இந்த கோவா எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்குன்னு சொல்லுவேன், ஆனால் சில பேர் கிடைக்க மாட்டேது. அதனால் நீங்கள் டேரெக்டாக ஸ்வீட் கடைக்கு போய்ட்டு பால் கோவா வாங்கி நீங்கள் இதில் யூஸ் பண்ண.
திருப்பியும் அந்த கிளாஸில் போடுறோம். திருப்பி டாப் அப் பண்ணுறோம் பாலை. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு அந்த சுகர் சிரப் மேலே போட்டு எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜிகர்தண்டா ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ஒரே நாளில் சாப்பிட்டணுமா, மறுநாள் வச்சா நல்லா இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். 2லேருந்து 3 நாள் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.